வாழ்க நலத்துடன். காலையில வந்து புளிச்ச தண்ணி தாங்க குடிச்சேன். புளிச்ச தண்ணினா என்னன்னு ரொம்ப பேர் கேட்டுருக்கீங்க. அது என்னன்னா, பழைய சாப்பாடு தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, மொத நாள் மிஞ்சியான சாப்பாட வந்து தண்ணி ஊத்தி வைப்பேன் பார்த்தீங்கன்னா, அதுதாங்க புளிச்ச தண்ணி. நீங்க வந்து உங்களுக்கு வாயில, இல்ல வயித்துல ஏதாவது புண்ணு இருந்தாலோ, இல்ல வந்து உடம்பு வந்து ரொம்ப சூடா இருந்தாலும், இந்த நீராகாரத்த மட்டும் ஒரு 48 நாள் காலையில எந்திரிச்சோனே வெறும் வயித்துல குடிச்சு பாருங்க. கண்டிப்பா எப்பேர்ப்பட்ட உடம்புனாலும் நல்லா குளிர்ச்சி ஆயிருங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வாய் புண்ணு, வயித்து புண்ணுலாம் உங்களுக்கு வரவே வராது. நீங்க கண்டிப்பா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்க. இன்னைக்கு காலையில வந்து புளிச்ச தண்ணி மட்டும் தாங்க குடிச்சேன். வேற எதுவும் சாப்பிடல. அப்புறம் மத்தியானம் வந்து கலவ சாதம் மாதிரி பண்ணிட்டு கொஞ்சமா வந்து தயிர் வெங்காயமும் கொஞ்சம் அப்பளமும் வச்சு சாப்பிட்டேங்க. இதான் நான் இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டது. நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க கோயிலுக்கு போயிருந்தோமா, அப்போ வந்து கரும்பு ஜூஸ் வந்து குடிச்சேங்க. பட் அத என்னால வீடியோ எடுக்க முடியல. இதுதான் நான் இன்னைக்கு சாப்பிட்டது. நீங்க வந்து எப்பயுமே வந்து ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்களேன். கண்டிப்பா உங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்குங்க. நமக்கு பிடிச்சது வந்து பிடிச்சு முடிக்கணும். நல்லா வயிறு முட்ட சாப்பிடாம அளவோட சாப்பிட்டீங்களே, லைஃப் லாங்கா நீங்க பிடிச்சத வந்து சாப்பிட்டுட்டே இருக்கலாங்க. இதான் நான் என்னோட வாழ்க்கையில வந்து ஃபாலோ பண்ற டிப்ஸ். நீங்க இந்த மாரி உங்க வாழ்க்கையில வந்து என்ன டிப்ஸ் ஃபாலோ பண்றீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா ஒரு சின்ன லைக்கும், ஷேரும், சப்ஸ்கிரைபும் மறக்காம பண்ணிருங்கங்க. வாழ்க வளத்துடன்.